Taste the Daily. நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளால் நாடே இப்போது தகித்துக் கொண்டிருக்கிறது. நீட்டை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் முற்போக்கு அமைப்புகளின் இளைஞர்களும் போராடி வருகின்றனர். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, வழக்கறிஞர்கள், சட்டத்துறை மாணவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வம் கொண்ட முன்னாள் நீதிபதிகள், அரசியல் சட்ட நிபுணர்கள் என பலரும் 3 புதிய சட்டங்களுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இந்த சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் இந்த போராட்டம் நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாடு முழுவதும் நடந்து வரும் போராட்டத்தால் அதிக முக்கியத்துவம் பெறாமல் போய்விட்டது. இந்த 3 குற்றவியல் கிரிமினல் சட்டங்களின் பெயர்களை முதலில் பார்த்து விடலாம். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் என்ற பெயர்களில் இதுவரை அழைக்கப்பட்ட சட்டங்கள் இனிமேல் பாரதிய நியாய சங்கீதா சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சியா என்ற புரியாத சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும். கரடு முரடான இந்த பெயர்களை உச்சரிக்க முடியாமல் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் திணறி வருகின்றனர். பெயர்கள் மட்டுமல்ல, அதற்குள் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளும் அதற்கான சட்ட பிரிவுகளும் கரடு முரடாகத்தான் உள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் சட்டத்தின் பெயர்களை மட்டும்தான் மாற்றியுள்ளோம் என குஜராத் மாடல் கூட்டம் இந்த சட்டங்களை நியாயப்படுத்தி வருகின்றன. அதாவது பழைய மொந்தையில் புதிய கள் என்கிறார்கள். இதில் நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தேச துரோக வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்களின் வீடுகளுக்கு பெண் மாஜிஸ்திரேட்டுகள் சென்று வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் போன்றவை பாராட்டத்தக்கவைதான். ஆனால் இவை மணல் குவியலில் அரிசியை பொறுக்குவதைப் போல் ஆங்காங்கே சில நல்ல அம்சங்கள் உள்ளன. ஆனால் இந்த சட்டங்களால் ஏற்படவிருக்கும் பாதகங்கள் குறித்து சமூக ஆய்வாளர்கள் கூறி வரும் விஷயங்கள் நம்மை கதிகலங்க வைக்கின்றன. மாநில உரிமைகள் மட்டுமல்ல, அடிப்படை மனித உரிமைகள் குறித்து கூட இனி வாய் திறக்க முடியாது என நம் கேட்காத காதில் விழும்படி திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றனர். குறைந்தபட்சம் இந்த சட்டத்தை அமலாக்கம் செய்வதை சில மாதங்கள் ஒத்திவையுங்கள் என மத்திய அரசை அவர்கள் கேட்கின்றனர். ஆனால் மத்திய பாஜக அரசோ இந்த சட்டங்களை அமல்படுத்தியே தீருவோம் என ஒற்றை காலில் நிற்கிறது. புதிய கிரிமினல் சட்டங்கள் குறித்து சர்ச்சைகள் எழுந்தால் அதை அமல்படுத்தும் முன் சட்டக்கல்வி நிலையங்களுடன் விவாதிக்க வேண்டும். சட்டக்கல்லூரி மாணவர்களின் பாடத்திட்டங்களில் உரிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு கால அவகாசம் தேவை. நீதித்துறை, காவல்துறை, சிறைத்துறை, தடயவியல் துறை போன்றவற்றிலும் தேவையான தொழில்நுட்ப மாற்றங்களையும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இவற்றில் எதையும் செய்யாமல் திடுதிப்பென்று எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாமல் இந்த சட்டங்களை அவசரமாக கொண்டு வர துடிப்பது ஏன்? இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் அரசியல் சட்டத்தின் பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதாவது மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் எதையும் மத்திய அரசு செய்துவிட முடியாது. ஆனால் தங்களுடன் ஆலோசிக்காமல் மத்திய அரசு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்மதத்தையாவது பெற்றார்களா என்றால் அதுவும் இல்லை. கடந்த டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த 146 எம்பிக்களை இடைநீக்கம் செய்துவிட்டு நிறைவேற்றப்பட்டதுதான் இந்த சட்டம். கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியது நினைவுக்கு வருகிறது. 5 முக்கிய அம்சங்களை அமிர்த காலத்தின் சபதங்களாக அப்போது பிரகடனப்படுத்தினார். அதில் ஆங்கிலேயர் ஆட்சியின் காலனித்துவ மனநிலையின் கடைசி தடயத்தையும் அகற்றுவது முக்கியம் என சொன்னார். அது எல்லாம் சரி, இந்த குஜராத் மாடல் அரசு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தை தாண்டி செங்கோல் வைத்து ஆட்சி நடத்திய முடியாட்சி காலத்திற்கே நம்மை கொண்டு சென்று விடுமோ என்ற அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. மக்களை சாட்டையால் அடித்து சொர்க்கத்துக்கு போய் என்றால் அவர்கள் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் என்பதை இதுவரை உலகை ஆண்ட சர்வாதிகாரிகள் புரிந்து கொண்டதாக வரலாறு இல்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலன்.